Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வரலட்சுமி விரதமோட vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நான் பூஜை சாமான்லாம் விளக்கிட்டேன். இந்த பூஜை சாமான்லாம் சுடு தண்ணியில் புளி அண்ட் லெமன் போட்டு நான் ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சபீனா அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு வாஷ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பலன்னு இருக்கும், ரொம்ப நாள் கருத்து போகாது. இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பீதாம்பரெலாம் யூஸ் பண்ணது கிடையாது, இதுதான் பண்ணுறேன். அண்ட் வெள்ளி சாமானை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நான் எல்லா சாமானுக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம். ஸோ இந்த பூஜை சாமான்லாம் நம்ம முந்தின நாளே க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த நாள் வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் வந்து கலசத்துக்கு நான் பொட்டு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கலசத்தில் 8 அம்மன் இருப்பாங்க. ஸோ 8 அம்மனுக்குமே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு வைக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம எல்லா பூஜை சாமானுக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம கலச சொம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே வெள்ளி இல்லைனா பித்தளையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எவர் சில்வரில் வச்சோம் அப்படின்னா அதுக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காதான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜை சாமான்லாம் உள்ளே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் ட்ராப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வெட்னஸ்டேவே நான் வந்து பேக் ட்ராப் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அடுத்த நாள் நிறைய வேலை இருக்கும். ஸோ இந்த பேக் ட்ராப்க்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முந்தின நாளே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக் ட்ராப் பார்த்திங்கன்னா நான் ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு சாரீ தான் வந்து நான் பேக் ட்ராப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ டார்க் கலர் சாரீ போடும்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு வருஷமும் இந்த பேக் ட்ராப் வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பின்னாடி டெக்கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு டீபாய் போட்டு இங்கே தான் வந்து அம்மனை நான் வந்து உட்கார வைக்க போகிறேன். அதாவது நான் 3 கலசம் வைப்பேன். மேலே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு புடவை கட்டி அந்த மாதிரி அம்மனை உட்கார வைப்பேன். அம்மனுக்கு இந்த மாதிரி புடவை கட்டுறதுக்கு ஸ்டாண்டு வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலே நான் கலசம் வச்சு கட்டிட்டேன். இப்போ புடவை பார்த்திங்கன்னா நான் ப்ளீட் எடுத்து வச்சு பின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் கொஞ்சம் சாரி விட்டுட்டு நடுவில் ப்ளீட் மட்டும் நான் வந்து கட்டி வச்சுட்டேன். இடுப்பு பகுதி இருக்க மாதிரி அந்த இடத்துல வந்து கட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி புடவை வந்து ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது அம்மனுக்கு வந்து இந்த முதல் தடவை நான் வந்து அம்மனுக்கு ஹேண்ட்ஸ் லெக்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நாட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் அட்டாச் பண்ணி நம்ம வந்து அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸை எடுத்துகிட்டு நான் வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ டைட்டாக இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க நல்லா ப்ளவுஸ் போட்ட மாதிரியே இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம சாரீக்கு பின்னாடி வச்சு பின் பண்ணிடணும். இப்போ அம்மன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நான் அழகாக வந்து அம்மனை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கலசம் வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கலசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். கலசம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளி தட்டிலையோ இல்லைன்னா பித்தளை தட்டிலையோ நீங்கள் வந்து அரிசி இந்த மாதிரி கொட்டிக்கணும், பச்சை அரிசி. அப்படி இல்லைன்னா வாழை இலையில் வந்து வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் அதுக்கப்புறம் கலச சொம்பில் வந்து பச்சை அரிசி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கலசத்துக்கு போடக்கூடிய தேவையான பொருள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. ஸோ அப்போ நம்ம கலசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, வெத்தலை பாக்கு, பூ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது கலசத்தில் வந்து வெத்தலை பாக்கு உள்ளே ஃபஸ்ட்டு சேர்த்திடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சேர்த்தணும். உங்கள்கிட்ட நாணயம் வந்து என்ன நாணயம் இருக்கோ அது வந்து போடலாம். வெள்ளி, தங்கம் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற நாணயம் கூட உள்ளே போடலாம். மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள்லாம் போடலாம். அதாவது பட்டை, ஏலக்காய், கற்பூரம், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரிலாம் வாசனையான பொருள்லாம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காதோட கருகமணி அதெல்லாம் வந்து போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கலச தேங்காய்க்கு நம்ம வந்து திலகம் வச்சிடணும். அது கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அழகாக வந்து கலசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்கல்யம் வந்து நம்ம சாத்தணும். மாங்கல்யம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து மாங்கல்யம் சாத்தலாம். நான் வந்து மஞ்சள் கிழங்குல கயிறு வச்சு தான் நான் எப்போவுமே சாத்துவேன். நமக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம தாலி கூட வாங்கி அம்மனுக்கு வந்து சாத்தலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மா இலை கண்டிப்பாக வைக்கணும். மா இலை வந்து 5 மா இலை எடுத்துக்கோங்க. எந்த பூச்சி வண்டு அதெல்லாம் கடிக்காமல் நல்லா க்ளீனான மா இலையாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த தேங்காய் வச்சு அழகாக வந்து கலசம் ரெடி பண்ணிடுங்க. அண்ட் கலச சொம்புக்கு எப்போவுமே வந்து துணி சாத்தணும். அதாவது பட்டு துணியும் பாவாடை உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தங்கம் போடுங்க. உங்கள்கிட்ட முகம் இருந்துச்சுன்னா அழகாக முகம் வைங்க. நான் எப்போவுமே இது வந்து வருஷம் வருஷம் வைக்கிற கலச முகம். ஸோ பார்க்க ரொம்ப அம்மன் வந்து அழகாக லட்சணமாக இருக்காங்க. இப்போது கண்டிப்பாக வந்து மல்லிகைப்பூ வைக்கணும். மல்லிகைப்பூ இல்லை அப்படின்னா வாசனை நிறைந்த பூ என்ன வேணால் நீங்கள் வந்து அம்மனுக்கு சாத்தலாம். கலசம் ரெடியானதுக்கப்புறம் அம்மனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடைக்கணும். அதனால் வாசலில் வச்சு மங்களகரமான பொருள்லாம் வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அடைக்கணும். இதெல்லாம் வந்து நான் வியாழக்கிழமை ஈவினிங் பண்ணுறேன், அதாவது 7 மணிக்காக பண்ணுறேன். ஸோ அம்மனுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பாடலில் நீங்கள் பாடி நீங்கள் வந்து அம்மனை வந்து உள்ளே வரவேற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பாட்டு போட்டுட்டு அம்மனை வரவேற்கிற மாதிரி பாட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அம்மனை கூப்பிடலாம் வீட்டுக்குள்ளே. ஸோ அம்மனை வந்து ப்ராப்பராக நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர மாதிரி ஒரு ஐதீகம். இப்போ அம்மன் வந்து ரெடி ஆகிட்டாங்க. மெதுவாக நம்ம வந்து அந்த கலசத்தை அப்படியே அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரோம். ஸோ இதை வந்து இங்கே ஆரத்தி எடுத்து கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து தீபார்த்தனை காட்டி தான் அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரேன். நீங்கள் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மனையில் உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறமா கலசத்தை வந்து நம்ம நவுத்தக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அம்மனை வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து அழைச்சி உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க அந்த அம்மனுக்கு வந்து முகம் சாத்தி நான் டெக்கரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அம்மன் வைப்பேன். ஸோ அதுக்கு இலையில் பச்சரிசி போட்டு அம்மனை வந்து ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டேன். இப்போ மேலே இருக்க அம்மனுக்கும் அழகாக கலசம் ரெடி பண்ணி முகமும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நம்ம நீளமான ஒரு ஜடை வச்சா இன்னுமே அழகாக இருக்கும். ஏன்னா மகாலட்சுமிக்கு நீளமான முடி இருக்கும். அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பழங்கள்லாம் கண்டிப்பாக வைக்கணும். அம்மனுக்கு வந்து மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் இதெல்லாம் வைக்கணும். இந்த தட்டில் வந்து நான் வெத்தலை பாக்கு, தேங்காய் வந்து உடச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நீங்கள் வந்து பணம் வைக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பணம், அதுக்கப்புறம் நகை, மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரிலாம் மங்களகரமான பொருள்லாம் வைக்கணும். கூட பார்த்திங்கன்னா ஒரு புடவை நான் ப்ளவுஸ் பீட்டு வச்சுட்டு வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, சீப்பு, வளையல், தாலி கயிறு இதெல்லாம் மங்களகரமான பொருள்லாம் வந்து அதுக்கு மேலே வச்சுருவேன். இன்னுமே நீங்கள் நிறையா தட்டு வைக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இப்படி தான் வைப்பேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்கன்று கண்டிப்பாக வைக்கணும். வாழைக்கன்று வைக்கும் போது நிறையா வந்து கீழே விழுந்துடும், இல்லைனா சரிஞ்சு வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி நம்ம அதில் குத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே நிற்கும். இல்லை நிறையா இந்த வாழைக்கன்று வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி வைக்கலாம். ஈவினிங் பூஜை முடிச்சுட்டு நம்ம சுமங்கலி பெண்கள்லாம் வீட்டில் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் வாங்கி நம்ம கொடுக்கலாம். நான் இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது ஒரு தட்டு, ப்ளவுஸ் பீட்டு, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சு நான் இப்படி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தேன். ஸோ இது வந்து ஆட் நம்பர்ஸில் கொடுங்க. அதாவது 5, 7, 9 அந்த மாதிரில கொடுங்க. அப்படி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஈவினிங் 4:45 முன்னாடி நான் வந்து பிரசாதம்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ ஈவினிங் பூஜைக்கு வந்து என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புளிசாதம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம பிரசாதம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நிறையா பண்ணியிருக்கேன். வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பொங்கல். ஸோ ஏதாவது நம்ம வந்து 5, 7 பிரசாதம் அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணேன். காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு விதமான நெய்வேத்தியம் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா சுண்டல், பாயாசம் கூட பண்ணினேன். நமக்கு என்னெல்லாம் பிரசாதம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் 5 ஐட்டம் தான் வந்து நான் பண்ணேன். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம எந்த நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து நோம்பு கயிறு. நம்ம வந்து கையிலையும் கட்டலாம், இல்லைனா கழுத்துலையும் கட்டலாம். ஸோ இது வந்து நான் சாமி பார்த்துக்கிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு மனையிலையோ இல்லைனா பாயிலையோ நீங்கள் வந்து உட்காந்து அதுக்கப்புறமா பூஜை செய்யுங்க. நம்ம வெறும் தரையில் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே போயிடுமா, நம்ம உடம்புல தங்காதான். ऐगिरि नन्दिनि नन्दितमोदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवर विन्ध्यशिरोदिनि वास
वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि कल्मषमोचनि घोररते धनुजनि दोषिणि दुर्मदशोषिणि दुःखनिवारिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते नन्दितमोदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कृते शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கும், பட் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போ கேதரிங்லாம் கிடையாதுனால நாங்கள் வந்து மீட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம 13 பேரை நான் கூப்பிட்ருந்தேன். ரொம்ப அழகாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் எல்லா குட்டீஸும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களை விட குட்டீஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் வந்து இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கில் வந்து டெய்லியும் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக விளாண்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு தாம்பூலம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாங்கல்யம் பாக்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான கிஃப்ட் வந்து கொடுக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நான் சொல்லியிருக்க வந்து ஒரு சின்ன ஐடியா தான். உங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி கொடுங்க. ஒருத்தருக்கும் வேறு மாதிரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு எந்த ரூபத்தில் வேணால் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம ஏதாவது கொடுக்கணும். அதுதான் ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு நல்ல மெமரி. நமக்கு வந்து எப்போவுமே இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும் போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மெமரிஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து எல்லாருக்கூடையும் எப்போவுமே நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஞாபகார்த்தமாக இருக்கும். நம்ம வேறு எங்கேயாவது போகும்போது கூட அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அண்ட் பபாய் சொல்லிவிட்டு அவங்களுக்குலாம் வந்து வழி அனுப்பிச்சி வச்சாச்சு. என் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 9 o'clock வரைக்கும் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் வந்தவங்களுக்கு நம்ம செஞ்சு வச்ச பிரசாதம் வந்து மறக்காமல் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 வீட்டுக்கு போயிருந்தேன். என்னை வந்து தாம்பூலம் வாங்குறதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நானும் அவங்க கூட போயிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம விரதம் இருந்து நோம்பை வந்து முடிச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அம்மனுக்கு நம்ம ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்துகிட்டு அடுத்த வருஷமும் வீட்டுக்கு வாங்கம்மா நம்ம அழைக்கணும். நீங்கள் ஆரத்தியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா எலுமிச்சை பழத்தில் வந்து நீங்கள் சுற்றி போடலாம். லெமனில் சுற்றி போட்டதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி நீங்கள் வந்து வாசலில் வந்து வச்சுருங்க. நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா வெளியில் தூக்கி போடுங்க. இப்போ அம்மனுக்கு வந்து நம்ம ஆரத்தி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து கலசத்தை கொஞ்சமாக நவுத்தி வச்சிடலாம். அதை மாதிரி கலசத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அரிசி பானையில் தான் இறக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பானையெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால ஒரு பாத்திரத்தில் நான் அரிசி வச்சுட்டு கலசத்தை வந்து அதுக்குள்ளே இறக்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 3 நாள் வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 நாள் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம அம்மனுக்கு கட்டின தாலி வந்து நீங்கள் தாலி கயிறில் கூட மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பீரோவில் வந்து வச்சிடலாம். இப்போது அதுக்குள்ளே கலசத்துக்குள்ளே போட்டிருக்க அரிசியை வந்து கண்டிப்பாக நம்ம பொங்கல் பண்ணி தான் சாப்பிடணும். ஏதாவது இனிப்பு தான் பண்ணி சாப்பிடணும். காரமாக சமைச்சு சாப்பிடாதீங்க. அந்த தேங்காவும் நீங்கள் கெட்டு போயிடும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து நம்ம வீட்டிலே தங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து கலசத்தில் தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வீடு முழுக்க தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா செடிங்களுக்கு ஊற்றுங்க. துளசி மாடத்துக்கு நீங்கள் வந்து ஊற்றலாம். ஒரு குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரியான பழக்கம் வழக்கம் இருக்கும். ஸோ எங்கள் குடும்பத்தில் நான் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.